ஆசிவாசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்ன இன்னைக்கு தோசைக்கல் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக தோசை மட்டும் ஊற்ற போகிறது கிடையாதுங்க. இந்த தோசைக்கல்லை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு தான். இப்போது எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளாக தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் தோசை ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த கருப்பு அந்த தோசையோடு சேர்ந்து ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். நான் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி பார்ப்பேன், ஓரளவு சுத்தமான மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த தோசையில் அந்த கருப்பு ஒட்டின மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம அடியிலேருந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு விளைவு தான் நமக்கு மேலே இந்த கோட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது. இதை எப்படி சுலபமாக எடுக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் தோசைக்கல் ஏற்கனவே நான் சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம டனலில் இதை நம்ம விட்டுற போகிறோம். எதுவும் எண்ணெய் எதுவும் நம்ம தடவ வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இதிலேருந்து லைட்டாக நமக்கு புகை வரும். நமக்கு தோசைக்கல் சுட்டுடுச்சுன்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு புகை வரும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இந்த தோசை திருப்பி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அது வரையும் இந்த கல் ஒரு 2 நிமிஷம் சூடாகிட்டோம். இப்போ இந்த தோசைக்கல் நல்லா சூடாகிக்கிட்டே வருதுங்க. இந்த தோசைக்கல்லில் வச்சு பாருங்கள், இதில் ஒட்டிகிட்டு இருக்க கருப்பு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம சைடில் ஒரு கையில் ஒரு பிடி துணி பிடிச்சிட்டு இதை சுற்றி நம்ம தேய்ச்சிட்டே இருந்தோம்னா அந்த சைடில் இருக்கிற அந்த கருப்புலாம் வரும் பாருங்கள். கண்டிப்பாக அது சுற்றி எங்கே பார்த்தாலும் தெளிக்கிறதுனால இடம் நமக்கு ரொம்ப வீணாக தான் போகும். நான் அந்த மாதிரி பேப்பர் வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு அங்கே தெளிக்குது. நம்ம தெரியாமல் இந்த மாதிரி இருக்கிற தோசைக்கல்லையே நம்ம செஞ்சு சாப்பிட்டுருக்கிறதுனால அந்த தீஞ்சி போய் அதில் ஒட்டிகிட்ருக்கிறது எல்லாமே, அந்த துகள்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே சேர தான் நமக்கு உடல் உபாதைகளே வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இதை அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளோட உணவு பழக்கத்தில் தோசை, இட்லி இது 2 தான் நமக்கு பிரதானமான உணவு. அதுலேயும் தோசை நிறைய பேருக்கு பிடிச்ச உணவு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப பிடிச்ச உணவு. அதை நம்ம நல்லா பராமரித்து வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது சூடாகிற வரையும் பேசலாமே அப்படின்றதுனால கொஞ்சம் இடையில பேசிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியை வச்சு நான் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ சுலபமாக வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நமக்கு சுத்தமாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு தோசை கரண்டியை விட இந்த மாதிரி கத்தி இருந்தால் தான் நமக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இடுக்கு எல்லாத்தையும் நமக்கு சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி இடுக்கெலாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு கத்தி தான் நமக்கு நல்ல வசதியாக இருக்கும். நான் இங்கே அவ்வளோ பயன்படுத்த போகிறது கிடையாது அப்படின்ட்டு நான் சிரமப்பட்டு நான் அந்த அளவு தேய்க்கல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ துகள் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே நம்ம இந்த தோசைக்கல்லிருந்து நம்ம எடுத்தது தான். இதுதான் நமக்கு அடிக்கடி நம்ம தோசை ஊற்றுறப்போ கொஞ்சம் கல் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோசையோட ஒட்டிக்கிட்டு நமக்கு வருது. இந்த மாதிரி தூள் தான் நமக்கு வருது. அதனால் நம்ம அதை சுத்தம் படுத்திட்டு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இப்போது எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு இது எனக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி சுத்தம் படுத்துறதுக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா நமக்கு எப்போ சரி இந்த தோசைக்கல் நமக்கு இந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு நமக்கு எப்போ தோணுதோ
இந்த மாதிரி எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா செலவு ஒன்றும் இல்லை, கேஸ் மட்டும் தான் நம்ம ஆன் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ இதை நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். இப்போது இந்த தோசைக்கல் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு தோசை வந்து மெலிசாக ஊற்றினோம்னா கண்டிப்பாக வராது, இதிலே ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் போட்டு தொடச்சி வச்சுருங்க. ஏன்னா இது நமக்கு இரும்பு தோசைக்கல்லுன்றதுனால நமக்கு துரு பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ஒரு 2 தோசை ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு, எங்கே பார்த்தாலும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஊற்றி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் 3வது தோசையிலேருந்து நீங்கள் மெலிசாக ஊற்றுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக வரும். இது நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு வாட்டி சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா இருக்கிற புகைப்படம். இது நல்லாவே போயிருக்கு நமக்கு அந்த கருப்பு. இன்னும் தேய்ச்சோம்னா இன்னும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. முன்னாடி எப்படி இருந்த தோசைக்கல் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.